எல்லோரும் மாதிரி தான் எனக்கும் பைக் ரொம்ப பிடிக்கும். பைக்கு கையில் கிடைக்கும்போது நான் வந்து ஏதோ உலகமே கையில் இருந்த மாதிரி இருக்கும். அதை பாட்டுக்கு அதோட லிமிட்ஸை புஷ் பண்ணி அதை கார்னரிங் அந்த மாதிரியெல்லாம் ஓட்டுறது தான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஒரு 4 கிராஷுக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா பெயின் ஒவ்வொரு கிராஷ்லேயும் கை கால்லாம் பிஞ்சு வரும்போது ரொம்ப பெயின். அதை பார்க்கும்போது வீட்டில் நமக்கு பெயின் ஒரு வழி, வீட்டில் நம்மளை பார்த்து அவங்க ஒரு சைடில் சங்கடப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் முடிவெடுத்தேன், ரோட்டில் ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டணும். ஸோ அந்த 4 கிராஷுக்கு அப்புறம் தான் நான் படித்த ஒரு லைன், ரைட் ரெஸ்பான்சிபிளி. ஸோ இப்போ சமீப காலமாக நிறைய பேர் பைக் எடுக்கிறீங்க, கிராஷ் ஆகுது, நிறைய பேர் உயிர் போகுது. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தான். என் நல்ல நேரத்துக்கு நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசன் ஒரு ஹெல்மெட். அந்த ஹெல்மெட் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ஸ்கூட்டி வந்து என் தலையில் இடிச்சுது. அன்னைக்கு போட்டது, அன்னைக்கு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பக்கத்தில் போகிறதா இருந்தால் கூட நான் ஹெல்மெட் போட்டு தான் போவேன். அந்த மாதிரி பழகிட்டேன் அதுக்கு, அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ நீங்கள் புதுசாக பைக் வாங்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. கேடிஎம், யமஹா அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது அவங்க பயப்படுவாங்க. ஸோ இது பைக்கை பற்றி கிடையாது, அதை ஆப்ரேட் பண்ணுற நம்மளை பற்றி தான். நம்ம அந்த பைக்கை நம்ம ஊர் ரோட்ஸில் எப்படி ரைட் பண்ணுறோம், அதுதான் விஷயம். நம்ம ப்ராப்பராக ரைட் பண்ணோமா, ரேஷ் ட்ரைவு, ரேசிங்கு, ஸ்டண்ட்டு இதெல்லாம் ரோட்டில் பண்ணக்கூடாது. ரோட்டில் பண்ணாமல் ப்ராப்பர் ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணி நம்ம போயிட்டு வந்தோன்னா நம்ம சேஃபாக இருப்போம். எல்லோரும் குறை சொல்லுவாங்க, டியூக் 390 எடுத்து தான் இறந்துட்டான் அப்படின்னு. 50 சிசி பைக்கும் கொல்லும், 2500 சிசி பைக்கும் கொல்லும். அது கொல்றதுக்கு நம்ம தான் வழி வைக்கிறோம். ஒழுங்காக ஓட்டினோன்னா we will be safe. ஸோ ரைட் ரெஸ்பான்சிபிளி, நல்லா ட்ரைவ் பண்ணுங்கள். ஹாப்பி மோட்டரிங்.